வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பெரம்பலூர் கிட்ட இருக்க சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோயில் திருக்குளம் இது. முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இங்கே நடந்து பெரிய பிரச்சனையாச்சு. அதனால் இப்போ ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் கோயில் குளம் இந்த தடவை ரொம்ப சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது. கும்பாபிஷேகம் ரொம்ப சமீபத்தில் தான் நடந்துச்சு. நுழைவாயில் ஆர்ச்சும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே கோயில் கடைகள் இருக்குது. கோயில் கடையில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும். வாங்காமல் போனால் நம்மளை உள்ளவே விட மாட்டாங்களாட்டிருக்கு, அந்தளவுக்கு கூப்பிட்றாங்க. அம்மனுக்கு நம்ம ஒரு ரோஜாப்பூ மாலையும் பழத்தட்டு ஒன்று வாங்கிக்கிட்டோம். இது நேர்த்திக்கடன் செலுத்துகிற புத்து, அப்புறம் நேர்த்திக்கடன் செலுத்துகிற இடம். பெரிய புத்து இருந்துச்சு, போய் இல்லை. இப்போ விநாயகர் சிலை ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க. மற்றபடி நேர்த்திக்கடன் சூளம் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. ஸ்தல மரம் மாதிரி இங்கே ஒரு மரத்தையும் எல்லோரும் கும்பிட்றாங்க. இது விநாயகர் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம போன நேரத்தில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கோயிலோட நுழைவாயிலும் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிவன் கோயிலில் எப்படி நந்தி இருக்கோ, இங்கே வந்து சிங்கம் இருக்கும். மதுரையை இருக்க கண்ணகி வடக்கு பக்கமாக வந்த பொழுது தங்கி இருந்துட்டு போன இடம்தான் இந்த மதுரை காளியம்மன் சொல்கிறாங்க. இங்கேயே தங்கி நமக்கு அருள் பாலிக்கிறதாக புராணம் சொல்லுது. இதெல்லாம் தாண்டி நம்ம அம்மன் தரிசனம் செய்கிறோம். மூலவரை நான் எப்போவுமே காட்டுறதில்லை. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ரொம்ப சீக்கிரமே சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. இது அபிஷேகம் பண்ணி வர்ற தடாகம். இது உற்சவர். இது உற்சவர் அம்மன். உற்சவரை வச்சு தான் ரத ஊர்வலம் கொண்டு வருவாங்க. தங்கத்தேர் எழுப்பாங்க. கொடிமரம், கதவு வேலையெல்லாம் நல்லா சூப்பராக பார்த்துருக்காங்க. இப்போது கும்பாபிஷேகம் நடந்ததுனால அம்மனை தரிசிச்சுக்கலாம். இதுதான் தங்கத்தேர் போகிற பாதை. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் இங்கே தங்கத்தேர் எழுப்பாங்க. இந்த பாதையிலே நடந்துக்கிட்டு ஒவ்வொரு நுழைவாயிலையும் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் இருந்து நம்மளால் கோபுரத்தை நல்லா பார்க்க முடியும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. கோபுர தரிசனம் பண்ணிக்கிறோம். நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கோயில் ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாக வச்சுருக்காங்க. மறுபடியும் கோபுர தரிசனம் பண்ணிக்கலாம். அம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வந்த ஒன்றும் சூளம் நேர்த்திக்கடன் பண்ணுற இடம் இருக்குது. இங்கே பூசாரி நமக்கு ஆராத்தி காமிச்சு திருநூறு கொடுப்பாரு. உள்ளெல்லாம் அபிஷேகம் கிடையாது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்தோம்னா நம்ம கருப்பசாமி கோயில் இருக்குது. அங்கே ஏதோ நேர்த்திக்கடன் போயிட்டுருக்காட்டிருக்கு. நாங்கள் போன நேரம் ஒரு கிடா வெட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கருப்பசாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம்.